இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற இந்த நிகழ்ச்சிக்கு நான் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நாம் சேர்ந்து தியானிப்போமாக. கடந்த முறை நாங்கள் பல காரியத்தை நாம் தியானித்தோம். பாருங்கள், சத்துரு இன்றைக்கு பல குடும்பங்களை கெடுத்ததினாலே இன்றைக்கு பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். அப்போ அதனால தான் நீங்கள் என்ன செய்ய வேணும் என்றால், இந்த கடைசி காலத்திலே நம்முடைய குடும்பத்தை நாம் எப்படி ரட்சிக்க வேணும் என்று சொல்லித்தான் நாங்கள் பார்த்தோம். அதாவது வேதத்தில் சொல்லப்படுகிற 1 பேதுரு 2:25 இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணிமானவரிடத்து திருப்பப்பட்டீர்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்போ அவர் தான் நம்முடைய மேய்ப்பனாக இருக்கிறார். பிரதான மேய்ப்பர் அவர் தான். அப்போ அவரிடத்து நாம் என்ன செய்யணும்னா திருப்பப்பட வேண்டும். இதுவரைக்கும் பாருங்கள், நம்முடைய கிரியை கர்த்தரை விட்டு துரத்தி விட்டது. அதான் கன்றுக்குட்டி உண்டாக்கினதுனாலே அப்போ நீங்களும் என்ன செய்யணும் என்றால், நம்முடைய குடும்பத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தை நீர் கட்டும் என்று சொல்லி அவர்கிட்ட கருத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ நானாவே கட்டி தான் பல பார்த்தீங்கன்னா பாதிப்பு நம்முடைய குடும்பத்திலே வந்திருக்கிறது. அப்போ நாம் என்ன செய்யணும் என்றால், நாம் கர்த்தர் நம்முடைய வீட்டை கட்டுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ நாம் பிரயாசப்பட்டு நம்முடைய குடும்பத்தை கட்டினோம் தான். ஆனால் அதால் விபரீதத்தை நாங்கள் பார்த்தோம். நம்முடைய குடும்பம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நாம் பிரயாசப்பட்டு நம்முடைய குடும்பத்தை நாமாவே கட்டினதுனாலே விபரீதத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதான் திரும்பமான வாசிக்கும் சங்கீதம் 127:1 கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுறவர்களின் பிரயாசம் விருதா. பாருங்கள், இப்போ விளங்குத அந்த வசனத்தின் அர்த்தம். அப்போ நம்முடைய பிரயாசம் இருக்குதான். உலக ரீதியாக பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்வார்கள் உலகத்தார். ஆனால் அந்த பிரயாச நிமித்தமாக இன்றைக்கு பாருங்கள், குடும்பம் இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு சத்துரு கலைகளை விதைத்து விட்டான். அந்த கன்றுக்குட்டி உண்டாக்க தூண்டி கலைகளை விதைத்து விட்டு இன்றைக்கு குடும்பத்தை கெடுத்து விட்டான். அப்போ வேதத்தின்படி 1 பேதுரு 2:25 நாம் என்ன செய்யணும் என்றால், நம்முடைய ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணிமானவிடத்தில் நாம் திருப்பப்பட வேண்டும். அப்போ அவரிடத்து நாம் நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, என்னுடைய குடும்பத்தை நீர் நடத்தும், என்னுடைய பிள்ளைகளை நீர் நடத்தும், என்னுடைய குடும்பத்தை நீர் கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அவருடைய கருத்தை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம், கர்த்தர் எப்படி எங்கள் வீட்டை கட்டுவார். 2வது இதில் எங்களுடைய பங்கு என்ன. இதை தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ கர்த்தர் நம்முடைய வீட்டை கட்டுவார். எப்படி கட்டுவார், அதில் என்னுடைய பங்கு என்ன தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், எபிரெயர் 11:7 நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அத்தனைக்கு நான் சொன்னேன், தன்னுடைய குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்கு நோவா செய்த கிரியைகளை தான் நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு கதையாக எழுதப்படவில்லை. இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்கு ஏற்ற கிரியைகளை செய்வதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். இதை நாம் கற்றுக்கொள்வோம். அப்போ முதலாவது நோவா என்ன செய்தார் என்றால், அவர் தேவனிடத்தில் எச்சரிப்பு பெற்றார்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ முதலாவது குடும்பம் நாம் என்ன செய்ய வேண்டும், அதாவது கணவனும் மனைவியும் தேவனிடத்தில் போய் தேவ எச்சரிப்பு பெற வேண்டும். அதான் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு கணவன் மனைவியுமாக கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்க வேண்டும் என்று அவருக்கு தான் தெரியும் எதிர்காலத்தில் என்னென்ன காரியங்கள் வரப்போகிறது, நம்முடைய குடும்பம் எந்த நிலைமையில் இருக்கிறது, நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட கட்டிலை கட்டப்பட்டு இருக்கிறார்கள், எப்படியான எதிர்ப்பு அந்த குடும்பத்தை நோக்கி வருகிறது, சத்துரு எங்கெங்கே வலைகளை விரித்து வைத்திருக்கிறான் என்று சொல்லி எல்லாம் ஆண்டவருக்கு தான் தெரியும், தேவனுக்கு தான் தெரியும். அதனால தான் அவர் நாம் எச்சரிக்க வேண்டும். இந்த காரியத்தில் நாம் தப்புவதற்கு அவர் நமக்கு எச்சரிக்க வேண்டும். அதனால தான் நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். எப்படி பாருங்க, லோத்து குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்கு பாருங்கள் தேவன் தூதனை அனுப்பினதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லா சூழ்நிலையில் இருந்தும், சத்துருவின் தாக்குதலில் இருந்தும், உலகத்தை நோக்கி வருகிற பார்த்தீங்கன்னா இந்த பொல்லாத காலத்திலே, இந்த பொல்லாத காரியங்களிலே நாம் தப்புவதற்கு நாம் தேவ எச்சரிப்பு நாம் பெற வேண்டும். அப்போ அதற்கு கணவனும் மனைவியும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவங்களுடைய வாழ்க்கையிலே பயபக்தி வர வேண்டும். ஏனென்றால் நோவாவுக்கு பார்த்தீங்கன்னா தேவ எச்சரிப்பு பெற்ற போது முதல் அவர் பயபக்தி உள்ளவனாய் மாறுகிறார். அப்போ இன்றைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலே, அதாவது கணவனும் மனைவியும் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து பரிசோதித்து பார்க்க வேண்டும். அவங்களுடைய வாழ்க்கையில முதல் பயபக்தி வர வேண்டும். அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில பயபக்தி வந்தால்தான் பிள்ளைகளுக்கு அந்த பயபக்தி கேட்ட காரியத்தை அவர்கள் செய்வார்கள். அப்போ தான் குடும்பமாக இந்த பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுற பயம் குடும்பத்திலே வரும். அதான் தேவபக்தி சந்ததி
உருவாக முடியும். அப்போ அதுக்கு முதல் எங்கே ஆரம்பிக்கப்படுகிறதாம்? கணவன் மனைவி. அப்போ அங்கே ஆரம்பிக்கப்படுகிறத நாங்கள் பார்க்கிறோம். அப்போ கணவன் மனைவி ஒரு சரீரமாக இருக்கிறபடியினால் இவர்கள் தேவனிடத்தில் போய் விசாரிக்க வேண்டும். அப்போ ஒரே சரீரமாக இருக்கிறபடியால் மனைவிக்கு பாருங்க புருஷன் தலையாக இருக்கிறான். அப்போ புருஷனுக்கு இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிதா தலையாக இருக்க. ஏற்கனவே இந்த செய்தியை நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ பிதாவிடத்தில் எச்சரிப்பு வருகிறது. அப்போ பிதா என்ன செய்கிறார்? கிறிஸ்துவுக்கு அதை வெளிப்படுத்துவார். கிறிஸ்து என்ன செய்வார் என்றால் புருஷனுக்கு வெளிப்படுத்துவார். புருஷன் என்ன செய்வான் என்றால் மனைவிக்கு வெளிப்படுத்தும். அப்போ 2 பேரும் சேர்ந்து குடும்பத்தை கட்ட முடியும். அதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இதுதான் ஒரு ஒழுங்குமுறையை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அதனால தான் கணவன் மனைவியும் ஒரு சரீரமாக இருக்கிறார்கள். 2 பேர் அல்ல, 1 பேர். அப்போ ஒரு சரீரத்துக்கு புருஷன் தலையாக இருக்கிறான். அதான் ஆண்டவர் வைத்த அந்த ஓர்டர். அப்போ இதனால் தான் நாம் என்ன செய்ய வேணும்னா கணவன் மனைவியும் தனிப்பட்ட ரீதியிலே அவன் கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்கிறவளா இருக்க வேண்டும். அப்போ அதற்கு டைம் ஒதுக்க வேண்டும். 24 மணித்தியாலம் கர்த்தர் தருகிறார். அப்போ இந்த 24 மணித்தியாலத்திலே கணவன் மனைவியும் எவ்வளவு நேரம் நீங்கள் தனியாக கர்த்தருடைய சமூகத்திலே போய் காத்திருக்கிறீர்கள்? கர்த்தர் பேசும் வரைக்கும் காத்திருக்கிறீர்களா? இன்றைக்கு பாருங்க, கணவன் மனைவியும் ஜெபிக்கிறார்கள் தான், ஆனால் அது பழக்கப்பட்ட ஜெபமாக போய்விட்டது. விடிய எழும்பி அந்த பழக்கப்பட்ட ஜெபத்தை செய்துட்டு ஆமென் சொல்லிட்டு பிறகு அவர் தங்களுடைய உலக காரியத்தை செய்கிறார்கள். அப்படி அல்ல, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அதான் வேதம் யூதாலே சொல்லுகிறது, ஆவியினாலே ஜெபம் பண்ணின்னு சொல்லி அங்கே யூதாலே சொல்லப்படுகிறது. அப்போ இந்த கடைசி காலத்திலே கணவனும் மனைவியும் பழக்கப்பட்ட ஜெபத்தை செய்வதை விட்டுட்டு ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும். அதான் நாங்கள் பார்க்க ரோமர் 8:26 சொல்லப்படுகிறது. பாருங்க, ஆவியானவர் தாமே நம்முடைய பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டி இன்னென்று நாம் தெரியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சு கூட நமக்காக வேண்டல் செய்கிறார். அப்போ நமக்கு ஏற்றபடி ஜெபிக்க நமக்கு தெரியாது. ஏனென்றால் நாம் பழக்கப்பட்ட ஜெபத்தை செய்து பழகினபடினாலே ஏற்றபடி ஜெபிக்க தெரியாமல் இருக்கிற. அப்போ தான் அது பலவீனமாக இருக்குது. அப்போ ஆவியானவருக்கு தெரியும் நாம் எப்படி ஜெபிக்க வேணும் என்று. அப்போ இந்த ஜெபம் தான் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றும். ஏனென்றால் இப்போ பாருங்கள், இந்த மணித்தியாலத்திலே நாம் ஜெபிக்கிறோம். இந்த 2 மத்தியாலத்தில் என்ன நடக்க போகுது என்று சொல்லி நமக்கு தெரியாது. அப்போ நாம் பழக்கப்பட்ட ஜெபத்தை செய்து கணவன் மனைவியும் பழக்கப்பட்ட ஜெபத்தை செய்து பாருங்க, இந்த சில காரியங்கள் நான் தப்ப முடியாமல் இருக்கும். பல ஆபத்துக்கள் வரும்போது தப்ப முடியாமல் இருக்கும். ஆனால் ஆவியில் நான் ஜெபம் பண்ணும் போது, ஆவியானவர் நமக்காக வேண்டல் செய்யும் போது, ஆவியில் ஜெபம் பண்ணும் போது அந்த வரப்போகிற ஆபத்துக்கு முன்குறித்து ஆவியான உணர்த்துவார். அதுக்காக ஜெபம் பண்ண அதான் நம்முடைய ஆவியோடு இணைந்து அவர் ஜெபம் பண்ண தொடங்குவார். அப்போ நாம் ஆவியில் ஜெபம் பண்ணும்போது இப்போ பாருங்க, இப்போ வரப்போகிற அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் நம்மை குடும்பத்தை காப்பார், நம்முடைய பிள்ளைகளை காப்பார். அப்போ இப்படி தான் நாம் ஜெபம் பண்ண வேண்டும் இந்த கடைசி காலத்திலே. அப்போ அதனால தான் பாருங்க, அவர் என்ன செய்கிறார்? நோவா தற்காலத்திலே, அப்போ அவர் வாழ்கிற அந்த காலத்திலே வரும் காலத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து தேவ எச்சரிப்பு பெறுகிறார். அதே போல தான் என்னுடைய ஜெபம் அப்படி தான் இருக்க வேண்டும். அப்போ இப்போ நான் வாழ்கிற காலம் ஒரு மோசமான, ஒரு தீங்கான, ஆபத்து நிறைந்த காலம், கடைசி காலம். என்ன நடக்குது, ஏது நடக்குது ஒன்றுமே தெரியாத ஒரு சூழ்நிலை. பாருங்கள், யாருக்கும் எப்பயும் எந்த நேரம் எதுவும் நடக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம் குடும்பமாக இந்த பூமியிலே. அப்போ நாம் தப்ப வேணும் என்றால் நாம் தேவ எச்சரிப்பு பெற வேண்டும். அப்போ கணவனும் மனைவியும் அவர்கள் தனியாக போய் காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் தந்த பிள்ளைகள், நீர் தந்த குடும்பம், நீர் தந்த கணவன், நீர் தந்த மனைவி. ஆகவே இந்த நாட்களில் நாம் எப்படி தப்ப வேண்டும்? ஆண்டவரே, உலகத்தை நோக்கி பல தீங்குகள் வருகிறது, பல காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இதில் நாங்கள் எப்படி தப்பித்துக் கொள்வது? பஞ்சம் ஆண்டவரே வருதென்று சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த பஞ்ச காலத்தில் நாம் என்ன செய்வது? ஆண்டவர் எங்களுக்கு எச்சரிப்பு தாரும். எப்படி நாங்கள் தப்பித்துக் கொள்வது? எங்களுக்கு உதவி செய்யும். அப்போ நாம் காத்திருக்கும் போது ஆவியானவர் பேசுவார், தேவன் பேசுவார் என்ன செய்ய வேணும் என்று சொல்லி. பாருங்க, அதான் எலியாவுக்கு பாருங்க, எலியாவின் காலத்திலே பஞ்சம் வந்தது தான். ஆனால் கர்த்தர் எலியாவுக்கு சொல்லுகிறார் என்ன செய்ய வேணும் என்று சொல்லி. பாருங்க, அந்த ஆற்றில் அந்த ஆற்று தண்ணியை குடிக்க சொல்லுகிறார். மற்றது காகத்தை அனுப்பி அப்பத்தை கொடுக்கிறார். பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் வத்தி போய் விட்டது. அதுக்கு அடுத்தது என்ன செய்ய வேணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அந்த விதையின் வீட்டுக்கு போக சொல்லுகிறார், நான் அங்கே ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன்னு சொல்லி. அப்போ அந்த பஞ்ச காலம் முடியும் வரைக்கும் பாருங்கள், அவர்கள் அந்த எலியாவும் அந்த விதவையும் மகனும் அவர்கள் பார்த்தீங்கன்னா திருப்தியாக சாப்பிட்டார்கள். கர்த்தர் அவங்களுடைய தேவைகளை சந்தித்தார்.
அப்போ அத்தான் கத்திரத்தில் நாம் விசாரிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்றால், கத்திரத்தில் போய் கேட்காமல் நம்முடைய ஞானத்தை பயன்படுத்தி, அந்த உலக ஞானத்தை நாங்கள் பார்த்தோம் எப்படி என்று சொல்லி அதை நம்ம ஏமாற்றும். அப்போ நாம் உலக ஞானத்தை பயன்படுத்தி இல்லை தப்புவதற்கு நாம் செய்தோம் என்றால் நாம் தப்ப முடியாது. அவர் நமக்கு சொல்ல வேண்டும் எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அதனால தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சமூகத்தில் போய் காத்திருக்க வேண்டும். அப்போ இதனால தான் பார்த்தீங்கன்னா, அப்போ நானும் நீங்களும் அப்போ கணவன் மனைவியும் குடும்பத்துக்கு அவர்கள் ஊழியக்காரனும் ஊழியக்காரியுமாக இருக்கிறார்கள். அதான் நான் பார்க்க என்னென்றால் பாருங்கள், கணவன் மனைவிக்கு இருக்கிற ஒரு குறிக்கோள் என்னென்றால் தேவபக்தியின் சந்ததியை உருவாக்க வேண்டும் என்ற அதான் ஆதி திட்டம். அதுதான் ஆதாம் ஏவாளத்தை கர்த்தர் எதிர்பார்த்தார். ஆனால் சத்துரு வஞ்சித்ததினாலே அது சரிவராமல் போய்விட்டது. அப்போ இன்றைக்கு குடும்பத்தை ஆண்டவர் பாருங்கள் மையமாக இருந்து அதான் அவர் தான் கட்டுகிறார். அப்போ குடும்பத்தில் அவர் மையமாக இருந்து அந்த குடும்பத்தில் வாசம் பண்ணி அவர் சொல்லுகிறபடி நாம் நம்முடைய குடும்பத்தை கட்ட வேண்டும். அதான் நாங்கள் பார்த்தோம் எப்படி நாம் குடும்பத்தை கட்டுவதுன்னு சொல்லி. அதான் பாருங்கள், கர்த்தர் எப்படி எங்கள் வீட்டை கட்டுவார், இதில் எங்களுடைய பங்கு என்ன, அதான் நாங்கள் பார்த்து வருகிறோம் எப்படி கட்டுவார்ன்னு சொல்லி. அப்போ கணவன் மனைவி மூலமாகத்தான் அவர் கட்டுவார். அதான் அந்த கணவன் மனைவியும் ஊழியக்காரனாகவும் ஊழியக்காரியாகவும் கர்த்தர் நியமிக்கிறார். இன்றைக்கு அதான் நம்முடைய மெயின் ஊழியம் அதுதான், நம்முடைய குடும்பத்தை கட்டுவது, அவர் சொல்லுகிறபடி கட்டுவது, நாமாவை பிரயாசப்பட்டு கட்டுவது இல்லை. அது ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம். அதால் வர ஆபத்து என்னென்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். இப்போ அவர் சொல்லுகிறபடி கட்ட வேண்டும் என்றால் அப்போ நானும் நீங்களும், அதாவது கணவனும் மனைவியும் அவர் ஊழியக்காரர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். அப்போ அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் எஜமான் சொல்லுவதை கேட்டு அப்படியே செய்வது, தாங்களாகவே சிந்தித்து தாங்களாகவே அவங்க தங்களுடைய ஞானத்தை பயன்படுத்தி தாங்களாகவே கட்டுவதல்ல. எஜமான் என்ன சொல்லுகிறாரோ அதை அவர்கள் செய்கிறது தான் கர்த்தர் கட்டுகிற முறை. அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியக்காரி செய்ய வேண்டியது என்ன, அதான் நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்பட்டும் நிந்தியான பேச்சு எடுக்காமலும் இருக்கிறான் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இதில் முதல் காரியம் என்னென்றால், ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியக்காரி, அதாவது கணவனும் மனைவியும் செய்ய வேண்டியது என்ன? முதல் தேவனுடைய பர்வதத்தில் வாசம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். முதல் காரியம் பாருங்கள், அதில் சொல்லப்படுகிறது, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்னு சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். கூடாரம் எது குறிக்கிறது? மற்றது வாசம் பண்ணுவதை எது குறிக்கிறது? பாருங்கள், யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான். அப்போ கூடாரம் ஒன்று இருக்கிறது, அடுத்தது பரிசுத்த பர்வதம் என்று இருக்கிறது, அதிலே வாசம் பண்ண வேணும் என்று சொல்லி. அப்போ கூடாரம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் அதை நான் காட்ட விரும்புகிறேன். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சடிதிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மீரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ கூடாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது ஆரோனும் மீரியாமும் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்ததை குறித்து தான் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ உடனே பார்த்தீங்கன்னா கர்த்தர் அங்கே சொல்லப்படுகிறபடி அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாங்கலன்னு சொல்லி கர்த்தர் அங்கே வந்தார். கூடாரத்தில் போய் பிறகு 9ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். அப்போ கூடாரத்துக்கு வந்தார், டக்குன்னு பார்த்தீங்க காரியங்களை சொன்னார், அதுக்கப்புறம் அவர் போய்விட்டார். பாருங்கள், இன்னொரு வசனம் பார்த்தீங்க, 10ஆம் வசனத்தை பார்க்கும்போது முதல் வசனம், மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. இப்போ இதில் என்ன நாங்கள் பார்க்குறோம் என்றால், இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இது என்ன சொன்னால், கூடாரம் நாம் போய் வருகிற காரியத்தை தான் நான் பார்க்குறோம். இப்போ நாம் என்ன செய்கிறோம், நாம் அந்த ஆலயத்துக்கு போகிறோம், திரும்பி நாம் வீட்டை வருகிறோம். அப்போ அந்த ஒரு 2 மணித்தியாலம் ஒரு 3 மணித்தியாலமோ கர்த்தரோடு நாம் இருக்கிறோம். அப்போ ஜெபம் பண்ணும்போது வீட்டிலே நாம் ஒரு மணித்தியாலம், சில பேர் 1.5 மணித்தியாலம் ஜெபம் பண்ணுகிறார்கள். அதுபோல் அவர்கள் உலக வாழ்க்கைக்கு வாழ்கிறார்கள், நோம்பலாக அவங்களோட வாழ்க்கை போகிறது. அப்போ கூடாரம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர்கள் போய் வருகிறவர்களாக தான் இருப்பார்கள். அப்போ இன்றைக்கு நாங்களும் நீங்களும் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னால் போய் வருகிற வாழ்க்கையை தான் இருக்கிறது. நான் விடுமுறைக்கு போனால் நாம் போகிற அந்த இடத்திலே நாம் நிரந்தரமாக இருக்க மாட்டோம். அப்போ ஒரு 3 வாரமோ 2 வாரமோ அந்த இடத்துக்கு போய் அங்கே தங்கி இருப்போம்.
பிறகு நான் திரும்பி நம்முடைய வீட்டுக்கு வந்து விடுவோம். அதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். கூடார வாசியாக நாம் இருக்கக்கூடாது. கூடாரத்துக்கு போவதும் வருவதுமாக நாம் இருக்கக்கூடாது. அதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். இப்போ நானும் நீங்களும் பார்த்தீங்கன்னா, இப்போ கணவன் மனைவியும் வந்து கூடாரத்துக்கு போய் திரும்பி வருகிறவளாக இருக்கக்கூடாது, போக்குவரத்தாக இருக்கக்கூடாது. அப்போ நாம் எப்படி இருக்க வேணுமா? அங்கே சொல்லப்படுகிறது சங்கீதம் 15:1 யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான். அப்போ ஒரு கூட்டம் வந்து போய் வருகிற கூட்டமாய் தான் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நாம் அப்படி இருக்கக்கூடாது. இந்த கடைசி காலத்திலே நாம் வந்து ஜெபம் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டு எங்களோட உலக வாழ்க்கை வாழ்ந்து திருப்பி அடுத்த நாள் ஜெபம் பண்ணிட்டு அப்படி இருக்கக்கூடாது. அவர் பேசுவது காத்திருக்க வேண்டும். அதான் அடுத்தது, யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். அதான் முக்கியம். அப்போ இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை நாம் கட்ட வேண்டும் என்றால் கர்த்தர் எப்படி நம் மூலமாக எப்படி கட்ட விரும்புகிறார் என்றால், கணவனின் மனைவியும் கூடாரத்துக்கு போய் வருகிறவளாய் இராமல் பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுகிறவளாய் இருக்க வேண்டும். விடுமுறைக்கு நாம் போய் 2 வாரம் நாம் அங்கே தங்கி இருந்துட்டு அதுக்கு பிறகு நாம் வீட்டுக்கு நாம் என்ன செய்கிறோம்? திரும்பி வருகிறோம் என்றால் வீட்டிலே தான் நாம் வாசம் பண்ணுகிற இடம். அதே போலத்தான் இன்றைக்கு நாம் கூடாரத்துக்கு போய் வருகிறவளாய் இராமல் நாம் வந்து பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுகிறவளாய் இருக்க வேண்டும். அது என்ன அர்த்தம் என்றால், கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அதிக நேரம் காத்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்பதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்றால், இன்றைக்கு நாம் அதிகமாக உலக மனிதருடைய சத்தத்தை தான் அதிகமாக நம்முடைய காது கேட்டுக்கொண்டிருக்கிறது. அப்போ நானும் நீங்களும் வந்து தேவனுடைய சத்தத்தை கேட்கத்தக்க அந்த நிலைக்கு நான் வர வேண்டும். அப்போ அதிகமாக நான் வந்து கூடாரத்துக்கு போய் வருகிறவர்கள் கொஞ்ச நேரம் மாத்திரம் கர்த்தரோடு இருந்துட்டு பிறகு உலக மனிதரோடு தான் இருப்பார்கள். அப்போ அதிகமாக உலக மனிதருடைய சத்தத்தை தான் கேட்பார்கள். யாரு? கூடாரத்துக்கு போய் வருகிறவர்கள். ஏன்னா ஒரு கொஞ்ச நேரம் தான் இருப்பார்கள். அவர்கள் ஒரு கணக்கு வச்சிருப்பார்கள். அதிகாலை ஜெபம் 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம், அது பிறகு அவர்கள் வந்துடுவார்கள், அந்த இடத்தை விட்டு வந்துடுவார்கள். அதான் கூடாரத்துக்கு போய் வருவது என்ற அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க மாட்டார்கள். ஆனால் அதுக்கு பதிலாக மனுஷருடைய சத்தத்தை கேட்பார்கள். அதிகமாக மனுஷ சத்தம்தான் கேட்கப்படும். அப்போ அதை கேட்கும்போது அப்போ அவர்கள் அதிகமாக மனுஷ சத்தத்தை கேட்கிறபடியால் தான் குடும்பத்தை கட்ட தொடங்குவார்கள். தங்களுடைய ஐடியாக்களை வைத்து, தங்களுடைய ஞானத்தை வைத்து, தங்களுடைய பலத்தை வைத்து, 3வது மனிதர் சொல்லுகிற ஆலோசனையை வைத்து தங்கள் குடும்பத்தை கட்டுவார்கள். ஏனென்றால் அவங்க கூடாரத்துக்கு போய் வருகிறவர்கள். ஆனால் நாம் தேவன் சொல்லுகிறபடி தேவ பக்தி சந்ததி எப்படி உருவாக வேண்டும் என்றால், அவர் சொல்லுவதை என்னுடைய காது கேட்க வேண்டும். அதுதான் வந்து பரிசுத்த பர்வதத்துக்கு ஏறி போய் காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அங்கே தான் கர்த்தர் நமக்கு சொல்லுவார் நம்முடைய குடும்பத்தை எப்படி நாம் கட்ட வேண்டும், நம்முடைய குடும்பத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும், அதான் பண்படுத்தவும் காக்கவும் வேண்டும், அதை எப்படி நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு ஆலோசனை தருவார். அப்போ நமக்கு சொல்லி தருவார் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அதான் பாருங்க, பிரசங்கி 8:10 சொல்லுகிறது. அதை நான் வாசிச்சுட்டு போக விரும்புகிறேன். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, இவர்கள் மரிக்கும் வரைக்கும் ஒரு பேர் கிறிஸ்தவனாய் தான் இவர்கள் வாழ்கிறார்கள். அதான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர். அப்போ அவர்கள் போவதும் வருவதுமாக தான் இருக்கும். அப்போ அவங்களுடைய மரணம் வரும் வரைக்கும் இப்படியான ஒரு வாழ்க்கை தான். ஒரு பேர் கிறிஸ்தவர்களாக, பண்டிகை கிறிஸ்தவர்களாக, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாகத்தான் இவருடைய வாழ்க்கை இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா, அவர்கள் எப்படியாம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அப்போ அவங்களுடைய மரணம் வரும் வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை. அவன் கூடாரத்துக்கு போவதும் வருவதுமாகத்தான் அவங்களுடைய வாழ்க்கை இருந்தது. பாருங்க, அப்போ கிறிஸ்தவனுக்குரிய கடமைகளை மாத்திரம்தான் இவர்கள் செய்கிறார்கள். அதான் ஒரு கிறிஸ்தவனாய் அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையிலே மன திரும்புதல் இல்லை. அப்போ இதில் என்ன நாங்கள் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, அப்போ அவங்க போக்குவரத்து செய்தாங்கத்தான், ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து மன திரும்புதல் வரவில்லை. அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ இதில் வசனத்தை வழியாக கவனிக்கும் போது பாருங்கள், பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கரேன், இங்கே வார்த்தை வந்து ஏன் துன்மார்க்கர் என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகிறது பாருங்கள். அதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22 23 வசனங்கள். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா,
உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துனோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன். பாருங்க, அங்கே துன்மார்க்கர்னு சொன்ன வார்த்தை இங்கே ஆண்டவர் அக்கிரமக்காரன்னு சொல்கிறார். அப்போ எல்லாம் ஒன்று தான், துன்மார்க்கரும் அக்கிரமக்காரும் ஒன்று தான். அப்போ ஆண்டவர் யாரை பார்த்து சொல்லுகிறார்? கர்த்தருக்கு ஊழியம் செய்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்களை பார்த்தான் அக்கிரமக்காரன்னு சொல்லுகிறார். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்து செய்தவர்கள். அப்போ இவங்க என்ன செய்தாங்கண்டா, அவங்க ஊழியம் செய்தாங்க, பாருங்கள், பிரசங்கம் பண்ணாங்க, ஜெபம் பண்ணினாங்க, எல்லாம் செய்தாங்க. ஆனால் போக்குவரவு, கூடாரத்துக்கு போவதும் வருவதும் போவதும் வருவதும், அவனோட வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரவில்லை. ஒரு கிறிஸ்தவனாக செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார்கள், ஊழியங்களை செய்தார். தான் அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தும், ஊழியம் நடக்கிறது வல்லமையாக. அடுத்தது, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், மற்றது அநேக அற்புதங்கள் அடையாளம் செய்தோம். அப்போ பல பார்த்தீங்கன்னா அற்புதங்கள் நடக்கிறது, பல காரியத்தை செய்கிறார்கள். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரவில்லை. ஏனென்றால் அவங்களுடைய தேவனுடைய சித்தத்தை அவர்கள் செய்யவில்லை. அதான் அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ எல்லாம் செய்தாங்க தான், இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தினார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா யாராம்? என்ன சொல்லுகிறது? அக்கிரம செய்கைக்காரரே. அப்போ பிரசங்கில் சொல்லப்படுபடி துன்மார்க்கர். ஏனென்றால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாதவர்கள், கூடாரத்துக்கு போய் வந்தவர்கள், பரிசுத்த ஸ்தலத்திலே காத்திருக்கவில்லை, எஜமான் சொல்வதை கேட்கவில்லை, எஜமான் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி அவங்க ஊழியம் செய்யவில்லை, தாங்களாவே யோசித்து தாங்களாவே செயல்பட்டார்கள். அப்போ இன்றைக்கு ஊழியக்காரனும் ஊழியக்காரியும், அதாவது கணவனும் மனைவியும் இன்றைக்கு தங்கள் இஷ்டத்துக்கு நாம் குடும்பத்தை கட்டக்கூடாது. அப்போ நாம் என்ன செய்யணும் என்றால், அவர் சொல்வதை கேட்கிறதுக்காக என்ன செய்யணும்? கூடாரத்துக்கு போய் வந்தால் அது சரி வராது, கடமைக்காக ஜெபம் பண்ணினா சரி வராது. நாம் என்ன செய்வோம்? காத்திருக்க வேண்டும், பரிசுத்த ஸ்தலத்திலே காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் மோசையை கூப்பிட்டார், மலைக்கு ஏறிவான்னு சொல்லி. பாருங்க, மோசே போனார். ஆனால் 6 நாள் அவர் பார்த்தீங்கன்னா மேகத்தின் நடுவிலே அவர் இருந்தார். மேகம் அவரை மூடினது தான், ஆனால் ஆண்டவர் மௌனமாக இருந்தார், பேசவில்லை 6 நாளும். 7வது நாளில் தான் மேகத்தின் நடுவிலிருந்து கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் பேசும் வரைக்கும் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு அவசரப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கிறது, அவசரப்பட்டு செய்வது குடும்பத்திலே, அதுதான் இன்றைக்கு அநேக குடும்பங்களே பாதிப்பு. இன்றைக்கு பாருங்கள், அவசரப்பட்டு செய்கிறது எல்லா காரியத்தையும். காத்திருக்க வேண்டும், நம்முடைய எஜமான் சொல்லு வரைக்கும் காத்திருக்க வேண்டும். அப்படி அவர் ஒன்றும் சொல்ல இல்லையா, நாம் ஒன்றுமே செய்யக்கூடாது. அப்போ அவர் சொன்னால் நாம் செய்ய வேண்டும், சொல்லாட்ட பேசாமல் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அப்போ இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், மத்தேயுவில் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பாருங்கள், ஊழியம் நடந்தது தான், ஜெபங்கள் நடந்தது தான், பிரசங்கம் நடந்தது தான். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை பார்த்து அக்கிரம செய்கைக்காரரே, அதாவது துன்மார்க்கர், என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அதான் பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர். ஏனென்றால் அவங்க ஊழியம் செய்தாங்க, எல்லாம் செய்தாங்க, ஜெபம் பண்ணினாங்க. ஆனால் போய் வருவது மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கையை காத்திருப்பது இல்லை. ஆனால் சங்கீதத்தில் என்ன பார்க்குறோம் பாருங்க, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். அப்போ இன்றைக்கு கணவனும் மனைவியும், ஊழியக்காரன் ஊழியக்காரியும், அவர்கள் தான் ஊழியக்காரன் ஊழியக்காரி, அவர்கள் என்ன செய்வனும்? கூடாரத்துக்கு போய் வருவதை விட்டுட்டு, இதுவரைக்கும் நீங்கள் அப்படி செய்திருக்கலாம், மனசாட்சி நிமித்தமாக நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் ஒரு பழக்கப்பட்ட ரீதியில் நீங்கள் செய்திருக்கலாம். அதெல்லாம் ஒழித்து விடுங்கள், கர்த்தர் சொல்லுகிறபடி செய்யுங்கள். இன்றைக்கு போய் காத்திருங்கள், சமூகத்திலே காத்திருங்கள். ஆண்டவரே, இன்றைக்கு நான் எதற்காக நான் ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே, இன்றைக்கு நான் எதற்காக ஜெபிக்குவேன்? எனக்கு சொல்லித்தாரும். கர்த்தாவே, என் ஜெபத்தை நீர் நடத்தும், ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர் அப்போ காத்திருக்குவன், அப்போ ஆவியானவரும் உணர்த்துவார். சில காரியங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும், ஜெபிக்கிறதுக்கு சில வசனங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்போ அந்த வசனத்தை எடுத்து அதை வச்சு ஜெபிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் எதிர்காலத்திலே வரப்போகிற தீங்குக்கும் ஆபத்துக்கும் சத்துனுடைய வலைகளுக்கும் நாம் எச்சரித்து காப்பதற்காக வசனத்தை நமக்கு உணர்த்துவார். அப்போ அந்த வசனத்தை நாம் எடுத்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அப்போ அதான் ஆண்டவர், அப்போ தான் ஆவியிலே ஜெபம் பண்ணுவது இதுதான். இப்போ நாம் பழக்கப்பட்ட ஜெபத்தை செய்து கொண்டு வந்தால் நாம் இப்படி ஜெபம் பண்ண மாட்டோம். ஸோ பழக்கப்பட்ட ஜெபத்தை தான் கூடாரத்துக்கு போய் வருவது, அதான் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர்.
அப்போ வாழ்க்கை மாறாது, ஆனால் செய்ய வேண்டிய கடமையை செய்வார்கள். அப்போ எப்படியா மரிக்கும் வரைக்கும் அந்த கடமையை செய்வார். தான் சொல்லப்படுகிறது, அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அதாவது அவங்களோட மரணம் வரும் வரைக்கும் ஒரு பழக்கப்பட்ட ஒரு பேர் கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டு வருவார்கள். அப்போ நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த கடைசி காலம். அப்போ கர்த்தர் சொல்லுகிறபடி நாம் நம்முடைய குடும்பத்தை கட்ட வேண்டும். அதற்கு கணவனும் மனைவியும் என்ன செய்ய வேண்டும்? சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அதாவது பரிசுத்த பர்வதத்திலே அவங்க என்ன செய்ய வேண்டும்டா சொல்லப்பட்டபடி வாசம் பண்ண வேண்டும். அப்போ இதுதான் கர்த்தர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். பாருங்க, அப்போ தேவனுடைய சித்தம் என்னென்றால் தேவ பக்தியின் சந்ததியை நாம் உருவாக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பல காரியத்தை நாம் கர்த்தருக்குன்னு செய்யலாம். கணவன் மனைவியாக குடும்பமாக பாருங்கள், இன்றைக்கு பல குடும்பமாக ஊழியம் செய்கிறார்கள், நல்லது தான். ஆனால் கர்த்தருடைய திட்டத்தின்படி தேவ பக்தியின் சந்ததியை நாம் உருவாக்க வேண்டும். அந்த பொறுப்பை கர்த்தர் கணவன் மனைவிக்கு தான் கொடுத்திருக்கிறார். அவர்கள் தான் ஊழியக்காரர், அவர்கள் செய்ய வேண்டும். பாருங்க, ஆனால் ஆதாம் பாருங்க அந்த காரியத்தை தவற விட்டுட்டார். என்ற ஆதாம் பாருங்க, அவர் எப்படியும் குடும்பத்துக்கு தலையாக இருந்த மனுஷன். ஆண்டவர் தான் ஆதாமுக்கு சொன்னார் பண்படுத்தவும் காக்க வேணும் என்று. ஆனால் ஏவாளுக்கு தெரிஞ்சது ஆண்டவர் தான் சொன்னார்ன்னு சொல்லி. ஆனால் பார்த்தீங்கன்னா இருவரும் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா பிசாசு அந்த குடும்பத்தை வஞ்சித்து பாவம் இந்த உலகத்திலே வர தொடங்கினது. அப்போ நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். பாருங்கள், அந்த பரிசுத்த பர்வதம் என்று சொல்லுகிறது தானே. ஸோ அதை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அந்த பரிசுத்த பர்வதம் என்றால் என்ன? ஸோ அதை நாம் பார்ப்போம். யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலை மேல் என்னிடத்துக்கு ஏறி அங்கே இரு. நான் உனக்கு கற்பனைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அப்போ இதில் நாங்கள் என்ன பார்க்குறோம் என்றால் பரிசுத்த பர்வதம் என்னென்றால் முதலாவது தேவன் இருக்கும் இடம். அதான் 12ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலை மேல் என்னிடத்துக்கு ஏறி அங்கே இரு. அப்போ என்ன சொல்ற? என்னிடத்தில் ஏறி அங்கே இரு. அப்போ இதில் என்ன பார்க்கிறோம் என்றால் தேவன் இருக்கும் இடத்தை நாங்கள் பார்க்கிறோம். ரெண்டாவது ஏன் பரிசுத்த பர்வதத்துக்கு நான் போக வேண்டும் என்றால் அந்த பரிசுத்த பர்வதத்தில் பார்த்தீங்கன்னா இது முக்கியம் என்றால் ரெண்டாவது நான் தேவனிடத்திலிருந்து செய்தியை பெறுகிற இடமா இருக்கிறது. அதுதான் அந்த பரிசுத்த பர்வதம். அதான் நாங்கள் பார்க்குறோம். என்ன சொல்லுகிறார்? அங்கே இராம், நான் உனக்கு கற்பனைகளையும் மற்றது நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன். அப்போ தேவனிடத்திலிருந்து செய்தியை பெறுகிற இடம் தான் பரிசுத்த பர்வதம். அதை நாம் காத்திருக்கும் போது தான் அந்த தேவனிடத்து செய்தியை நாம் பெற முடியும். அப்போ அந்த துன்மார்க்கர், அதாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்தவர்கள் தேவனிடத்து செய்தியை பெற மாட்டார்கள். ஏனென்றால் அவங்க பழக்கப்பட்ட ரீதியிலே போய் வருவதனாலே தேவனிடத்திலிருந்து செய்தியை பெற முடியாது. அப்போ தேவ செய்தியை நான் பெற வேணும் என்றால் அவர் இருக்கிற இடத்துக்கு நான் போக வேண்டும். அப்போ அவர் பார்த்தீங்கன்னா பர்வதத்துக்கு கூப்பிடுகிறார். அப்போ அந்த பர்வதத்துக்கு நான் போக வேண்டும் என்றால் அவர் போனால்தான் அங்கே இருந்து அவரிடத்து செய்தியை நான் பெற முடியும். அடுத்தது மூன்றாவது பாருங்க, மேகம் மூடி இருக்கிற இடமாக இருக்கிறது. அதான் 15-16 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மோசே மலை மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனா மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். பாருங்க, மேகம் எங்கே இருந்ததாம்? தேவன் இருக்கிற இடத்திலே மேகம் இருந்தது, மேகம் மூடி இருந்தது. அதான் நாங்கள் பார்க்குறோம். 4வது நான் அவருடைய மகிமையிலே வாசம் பண்ணுகிற இடமா இருக்கிறது. அப்போ நான் போய் அவரிடத்தில் இருக்கும்போது அந்த மகிமை என்னை மூடிக்கொள்ளும். அதான் வாசம் பண்ணுகிற இடம். அதான் அந்த 15 நாங்கள் பார்க்கிறோம். மோசே மலை மேல் ஏறின போது ஒரு மேக மலை மூடிட்டு, அப்போ மோசையை மூடிட்டு. அப்போ இந்த 4 காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த பர்வதம், இந்த 4 காரியம் உள்ள இடம் தான் பரிசுத்த பர்வதம். இதில் அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்குது. அடுத்த முறைக்கு இந்த காரியத்தை நாம் தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.